students. I hope you are peak of your health at home. Today we are going to have the third economics class. I am R. Vijayalakshmi, Department of Economics. I am going to take economics first chapter. Let us have the third class. Before we take up the third class, let us recollect what we have discussed in first two economics class. In the first class, we have discussed
பையரும் செல்லரும் ஒத்துக்கிட்டு விற்கிற ஒரு விலைக்கு பேர் தான் ஈக்லிபிரியம். ரெண்டு பேருக்கும் சரியா இருக்கிற விலை தான் ஈக்லிபிரியம். So at this point, equilibrium point, the quantity demanded is equal to quantity supplied. So this is called equilibrium price, where quantity demanded is equal to quantity supplied. This is called equilibrium point. This point is called equilibrium point. Quantity demanded and quantity supplied both are equal at this point. This is called equilibrium. Remaining part of this lesson, let us discuss with the help of the text. Utility means usefulness in economics. Utility is the want satisfying power of a commodity or a service. It is in the goods and services for an individual consumer at a particular time and at a particular place. So utility is nothing but usefulness. When we obtain a satisfaction by using a commodity, that is called utility. ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் யூட்டிலிட்டி. ஸோ திஸ் யூட்டிலிட்டி இஸ் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு கன்சியூமரோட யூட்டிலிட்டிக்கு இன்னொரு கன்சியூமரோட யூட்டிலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யூட்டிலிட்டி வில் பி வேரி ஃப்ரம் பர்சன் டு person. Now let us see what are the products we can, for example, see here they have given the products like electric bulb, house, mobile phone, water tap, television. இதெல்லாமே ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கன்சியூமருக்கும் ஒரு மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் அடைகிற அந்த திருப்திக்கு பேர் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கால்ட் அஸ் யூட்டிலிட்டி. Now let us see the characteristics of utility. யூட்டிலிட்டி இஸ் அ சைக்காலஜிக்கல். கண்டிப்பாக யூட்டிலிட்டிங்கிறது என்ன, மனுஷனுக்கு கிடைக்கிற திருப்தி. இது வந்து சைக்காலஜிக்கல் கான்செப்ட். ஸோ இட் இஸ் நாட் விசிபிள் அவுட் சைட். இட் இஸ் அ சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சியூமர்ஸ் மென்டல் ஆட்டிடியூட். கண்டிப்பாக ஒரு கன்சியூமருக்கும் இன்னொரு கன்சியூமருக்கும் அவங்கள அடையிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். So it will be vary from person to person. For example, a vegetarian derives no utility from mutton. அப்போ வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க மட்டன்லேருந்து அவங்களுக்கு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், பிகாஸ் வெஜிடேரியன் won't eat நான்வெஜ். அப்போ நான் வெஜிடேரியனுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டன் சாப்பிட்றதுனால நான் வெஜிடேரியனுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெஜிடேரியனுக்கு கிடைக்காது, பிகாஸ் வெஜிடேரியன் won't eat that. So the satisfaction will be differ from person to person. Since it is deals with the human behavior, utility is a psychological concept. இது மனுஷனுடைய திருப்தியை பொறுத்தது, அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்தது. இப்போ யூட்டிலிட்டிங்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் வேரி ஆகும். That is the psychological concept. Next one, these are the characteristics of utility. Second concept, utility is not equivalent to usefulness. For example, யூட்டிலிட்டிங்கிறது யூஸ்ஃபுல்னஸை பொறுத்ததும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்மோக்கர் derives utility from a cigarette but his health gets affected. இப்போ சிகரெட்டை குடிக்கிறனால அவருக்கு பயங்கர திருப்தி. சிகரெட் ஸ்மோக்கர்ஸ்க்கு, செயின் ஸ்மோக்கர்ஸ்க்கு ஸ்மோக்கிங் இஸ் கிவ்ஸ் வெரி குட் ப்ளஷர். ஆனால் அட் த சேம் டைம் இட் வில் ஸ்பாயில் ஹிஸ் ஹெல்த். அவரோட ஹெல்த்து ஸ்பாயில் பண்ணும். அப்போ அந்த சிகரெட்னால் அவருக்கு ஏதாவது நல்லது இருக்கா, அவருக்கே திருப்தி இருந்தாலும் அட் த சேம் டைம் இட் வில் ஸ்பாயில் ஹிஸ் ஹெல்த். அப்போ யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். அப்போ யூட்டிலிட்டிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த சைக்காலஜி. செகண்ட் ஒன், யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். சம்டைம்ஸ் இட் மே கிவ்ஸ் ப்ளஷர் டு த கன்சியூமர்ஸ், பட் அட் த சேம் டைம் இட் மே கிரியேட் சம் harmful. Next, utility is not the same as pleasure. A sick person, அதே மாதிரி யூட்டிலிட்டிங்கிறது ப்ளஷரை பொறுத்ததும் இல்லை, ஹாப்பினஸ் பொறுத்ததும் இல்லை. A sick person derives utility from taking a medicine, but definitely it is not providing pleasure. நோய்வாய்ப்பட்டிருக்க மனுஷன் என்ன பண்ணுறான், கண்டிப்பாக மெடிசன் எடுத்தாகணும். ஆனால் அந்த மெடிசன் சாப்பிட்றனால அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக, இட் இஸ் நாட் ஸோ. So utility is a psychological, it is not equivalent to the usefulness, it is not giving the pleasure. Utility is a personal and relative. An individual obtains varied utility from one and the same good in different situations and places. கண்டிப்பாக நம்ம ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த பொருளை அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது இருக்காது.
அதான் it is differ from place to place, time to time. That is called, it is a personal and relative. Sometimes for example ஃபோன் இருந்தால் ரொம்ப கன்வீனியன்ட் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த ஃபோனே நம்மளுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நைட் தூங்கும்போது அன்டைம்லலாம் கால் வந்ததுன்னா இட் வில் பி அ கிரேட் டிஸ்டர்பன்ஸ். அப்போ யூட்டிலிட்டிங்கிறது ஒரு பர்சனோட யூசேஜ். அந்த யூசேஜ் எல்லா டைமும் ஒரே மாதிரியே இருக்காது. இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் சிச்சுவேஷன் டு சிச்சுவேஷன். ஸோ இட் varies from place and as well as situations. Utility is the function of the intensity of human want. An individual consumer faces a tendency of diminishing utility. Diminishing utility na enna, திரும்பி ஒரே பொருளை திரும்ப யூஸ் பண்ணும்போது அதிலேருந்து கிடைக்கிற ப்ளஷர் குறைஞ்சி போயிடும். ஃபஸ்ட் டைமாக நம்ம ரொம்ப பசியில் இருக்கோம், ஒரு ஆப்பிள் சாப்பிட்றோம், அப்போது வி ஃபீல் ஸோ ஹாப்பி. அவ்வளோ பசியாக இருக்கும்போது அந்த ஒரு ஆப்பிள் நம்மளோட பசியை குறைக்குது. அடுத்து 2வது ஆப்பிள் சாப்பிட்றோம், இன்னும் கொஞ்சம் பசி குறைஞ்சிருது. 3வது ஆப்பிள் சாப்பிட்றோம், ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிடும்போது இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டு 3வது ஆப்பிளுக்கு இருக்காது. இதுவே 4வது ஆப்பிள் சாப்பிட்றோம், அதுக்கு மேலே வயிறு ரொம்ப ஃபுல்லாகிடுது. 5வது ஆப்பிள் சாப்பிடவே முடியாது, வாமிட் வர ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டோம்னா, ஏன்னா ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்போது ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்ட ஃபஸ்ட்டு ஆப்பிளுக்கு இருந்த ப்ளஷர், இருந்த யூட்டிலிட்டி 4th ஆப்பிளுக்கு இருக்காது. திஸ் இஸ் கால்டு டிமினிஷிங் யூட்டிலிட்டி. குறைஞ்சிக்கிட்டே வரும், ரெடியூசிங், that is called diminishing. So human utility is the function of the intensity of human wants. அப்போ நம்மளுடைய தேவையை பொறுத்து இருக்கு யூட்டிலிட்டி என்னாகும், திரும்ப ஒரே பொருளை பயன்படுத்தும் போது அதோட யூட்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். டிமினிஷிங்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். Utility is a subjective concept. It cannot be measured objectively and it cannot be measured numerically. அப்போ யூட்டிலிட்டிங்கிறது என்ன, சப்ஜெக்டிவ் கான்செப்ட். அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்பில் சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது அப்படின்னு நம்ம கவுண்டிங்லேயோ நியூமரிக்கல்லையோ சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அ சப்ஜெக்டிவ் கான்செப்ட். Utility has no ethical or moral significance. அதே மாதிரி தான் யூட்டிலிட்டி என்னது, எத்திக்கல், மாரல், தட் இஸ் இட்ஸ் நாட் அதுக்கு இப்போ தான் பசிக்கணும் அப்போ தான் பசிக்கணுங்கிற ஒரு எத்திக்கலோ மாரலோ கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ cook derives utility from a knife using which he cuts some vegetables and a killer wants to stab his enemy by that knife. அப்போது யூட்டிலிட்டிங்கிறது என்ன, அதுக்கு எத்திக்கலும் கிடையாது மாரலும் கிடையாது. எக்ஸாம்பிள் என்ன, ஒரு சமையல்காரன் கையில் கத்தி கிடச்சா அவர் வெஜிடபிள் கட் பண்ணி யூஸ் பண்ணுவார். அதுவே ஒரு தீஃப் கையில் அந்த கத்தி கிடச்சா அதை வச்சு he tried to kill his enemy. That's what they said. Utility has no ethical or moral. In economics, a commodity has utility if it satisfies a human want. அப்போ எக்கனாமிக்ஸில் ஒரு கமாடிட்டிக்கும் there is a utility. எப்போது அந்த பொருள் அந்த பயன்படுத்துகிறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்தா it has its own utility. ஸோ யூட்டிலிட்டிங்கிறது என்ன, it is a psychological concept, it is a subjective matter, it will not gives only the pleasure, it is not equivalent to usefulness. Utility is a personal and relative, and this utility gives a diminishing result when we keep on consuming the same. These are the characteristics of utility. Now let us see the types of utility. There are various types of utility are there. They are form utility, time utility, place utility, service utility, possession utility, knowledge utility. There are 6 types of utilities are there. They are form utility, time utility, place utility, service utility, possession utility, knowledge utility. Now let us see one after the other. The following are the types of utility. And let us take up the first heading, form utility. An individual consumer obtains utility from a good or a service only when it is available in a particular form. Raw materials in their original form may not possess utility for a consumer, but in their changed form as they become finished products, they provide utility to him. For example, a cotton as a raw material may not possess utility for a consumer, but as it gets a new form as a cloth, it yields the consumer utility. Form utility na ஒரு பொருள் ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும்போது அதோட பயன் மக்களுக்கு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், காட்டனாக இருக்கும்போது பஞ்சு காட்டன் வந்து பஞ்சாக இருக்கும்போது
அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பஞ்சு நூலாக மாறி நூல் மெட்டீரியலாக மாறி மெட்டீரியல் நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது இட் ஹஸ் காட் மோர் வேல்யூ. அப்போ காட்டனாக ரா காட்டனாக இருக்கும்போது அந்த ப்ராடக்டோட யூஸ் வெரி லெஸ் பிகாஸ் பீப்புள் கேனாட் வேர் ரா காட்டன் ஆஸ் சச். பஞ்சு அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸாக போட்டுக்க முடியாது. அந்த பஞ்சு இட் மஸ்ட் கிராஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ். த cotton, raw cotton must become a yarn. Yarn must be weaved as a cloth. Cloth must be dyed in various colors. Then it must be stitched as a dress materials. Only then we can wear it. அப்போ ரா காட்டனுக்கு இருக்கிற வேல்யூவை விட ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு வேல்யூ அதிகம். அப்போது ரா காட்டனாக இருந்தால் மக்களுக்கு யூஸ் இல்லை. அதுவே துணியாக மாறி ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது இட்ஸ் வேல்யூ இஸ் மோர். தட் இஸ் வை ஒரு பொருள் அதோட ஒரு ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அதோட யூசேஜ் அதிகரிக்குது. தட் இஸ் கால்ட் ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ரா மெட்டீரியலாக இருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாறும்போது காட்டனோட கிளாத்துக்கு வேல்யூ அதிகம். பிகாஸ் இட் இஸ் a யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் டு த கஸ்டமர்ஸ், கன்சியூமர்ஸ். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபார்ம் யூட்டிலிட்டி. டைம் யூட்டிலிட்டி அதே மாதிரி let us take up the time utility. A sick man derives a time utility from blood not at the time of its donation but only at the operation time when it is used. அதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A sick man derives the usage of the blood only during the time of his operation, not during the time of donation. ஒரு சிக் மேனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அப்போ பிளட்டு தேவைப்படுது. அந்த பிளட்டு தேவைப்பட்டோன்னே இவருக்கு யூசேஜ் யூட்டிலிட்டி வந்துடாது. இவர் அதனால் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அந்த பிளட்டை இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது பாடியில் செலுத்துகிறாங்களே அப்போ தான் அவருக்கு அந்த பிளட்டுனால யூஸு. அப்போது த பிளட் இஸ் யூஸ்ஃபுல் ஒன்லி டியூரிங் த டைம் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ திஸ் இஸ் கால்டு டைம் யூட்டிலிட்டி. அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் த rainy season what we are doing, we are storing the water in the reservoirs. ரெய்னி சீசன்ற ஆல்ரெடி நல்லா மழை பெய்யறனால நம்மளுக்கு தண்ணி ஒன்றும் தேவையில்லை. அதுவே அந்த ரெய்னி சீசனில் ரிசர்வாயர்ஸில் தண்ணி சேமித்து வச்சுருந்தா சம்மர் சீசனில் ட்ரை பீரியடில் we can utilize this water for agricultural purpose. that is called time utility. இப்போ மழை காலத்தில் தண்ணி தேக்கி வச்சுருந்தோம்னா தான் நம்மளுக்கு வெயில் காலத்தில் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண முடியும், இரிகேஷனுக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு டைம் யூட்டிலிட்டி. டியூரிங் ரெய்னி சீசன் the water can be stored in the reservoirs. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் எல்லா ரிசர்வாயரையும் க்ளீன் பண்ணி ரெய்னி சீசனில் மழை நீரை சேகரிக்கிறதுக்காக everything is kept ready. So during this rainy season the water must be stored in the reservoirs which could be used during summer season. This is called time utility. இப்போ ரெய்னி சீசனில் தண்ணியோட தேவை இல்லை, அதுவே ட்ரை சீசனில் சம்மர் சீசனில் தண்ணியோட தேவை இருக்குது. அப்போ எந்த டைமுக்கு தண்ணி கிடைக்குதோ வெயில் காலத்தில் தண்ணி கிடைச்சா தான் அது இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ரெய்னி சீசனில் ஆல்ரெடி there is a lot of rain, so there is no necessity for water. Whereas during summer season there is no rainfall. During that time the stored water in the reservoirs can be utilized for irrigation. This is another example for time utility. Next let us see the place utility. A student derives a place utility from a book not at the place of its publication but only at the place of his education. So ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிரிண்டிங் ஷாப்பில் அந்த புக்கு இருக்கும்போதே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த புக்குனால ஒரு யூஸும் இல்லை. எப்போ பிரிண்டிங் ஷாப்லேருந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு வரும்போது ஸ்டூடெண்ட் கையில் புக்கு இருக்கோ அப்போ தான் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த புக்குனால யூஸு. தட் இஸ் கால்டு பிளேஸ் யூட்டிலிட்டி. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ். இது தமிழ்நாட்டில் திஸ் தஞ்சாவூர் இஸ் அ ஃபேமஸ் ஃபார் ரைஸ் கல்டிவேஷன், காவேரி டெல்டா. இட் இஸ் கால்ட் அஸ் அ கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா. அதே ரைஸ் if you see Kerala there is a great demand. So when we transport the rice from Tamil Nadu to Kerala, the value of rice increases because of the place. Because Kerala is a full of a hilly region where the cultivation of rice is not possible. அங்கெல்லாம் மலை பகுதினால வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியாங்கிறனால ரெய்னி சீசன் அங்கே ஃப்ளாட் லெவல் லேண்டு அதிகமாக கிடையாது. அதனால் அங்கே ரைஸ் கல்டிவேஷன் இஸ் நாட் பாசிபிள். அங்கே கோகனட் கல்டிவேஷன், ஸ்பைசஸ், ஃபிஷ்ஷிங் தான் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன். ரைஸ் கல்டிவேஷன் இஸ் நாட் பாசிபிள் தேர். அப்போது தமிழ்நாட்டிலேருந்து ரைஸை நம்ம கேரளாவுக்கு அனுப்பினோன்னா there is that means the price of the rice becomes more value
when it reaches Kerala than Tamil Nadu. ஏன்னா depends upon the place. Because rice is not available there, it is not possible to cultivate there. That is why the value of rice is very high when it reaches Kerala. That is called place utility. ஒரு பிளேஸ்லேருந்து விளையிற இடத்துலேருந்து அது விளையாத இடத்துக்கு போகும்போது அதோட டிமாண்ட் அதிகரிக்குது. That is called place utility. Then service utility. An individual consumer derives service utility from a service made available at the time when he most needs it. For example, clients obtain service until from their lawyers. Patient derives service utility from the doctors and so on. Service utility ஒருத்தரோட சர்வீஸ். இப்போ ஒரு கிளையண்ட் இருக்கார், அவர் ஆக்சுவலி he did not commit any mistake, ஆனால் அவர் மேலே கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அப்போது he needs the help of the lawyer. Lawyer service is needed for him to prove that he did not commit any such a mistake. At the same time, patients need care, that means service of the doctor to overcome his illness. ஒரு நோயாளி இருக்கார், அவரோட சிக்னஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அவருக்கு டாக்டர்ஸோட சர்வீஸ் தேவைப்படுது. தட் இஸ் கால்ட் service utility. Then possession utility. When a student buys a book or a dictionary from a book seller, then only it gives utility. Possession. ஒரு டிக்ஷனரி இருக்குது, அந்த ஷாப்பில் இருந்தால் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த வகையிலும் யூஸ் ஆகாது. அதுவே அந்த டிக்ஷனரியை ஸ்டூடெண்ட் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அவர் அதை யூஸ் பண்ணி he is obtaining his knowledge. That is called possession utility. Then knowledge utility. It is the utility derived by having knowledge of a particular thing. Advertisement serves as a source of information on an object. Knowledge. ஒரு பொருளோட நாலேஜ் இருந்தால் தான் நம்ம அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துவோம். அப்போ எந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்கணும்னா நம்மளுக்கு நாலேஜ் தேவை. அந்த நாலேஜ் நம்மளுக்கு எதுலேருந்து வருது? த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி 6 types of utilities so far we have discussed. Next one, measurability of utility. இந்த யூட்டிலிட்டியை, இந்த யூசேஜை நம்ம மெஷர் பண்ண முடியுமா, அளக்க முடியுமா? Let us see. Wants of a person are satisfied by the act of consumption. The consumer derives utility measured in terms of utils, and util is a unit of a measurement of utility. ஸோ ஒரு பொருளை பயன்படுத்தி அதுலேருந்து கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் யூட்டிலிட்டி. An individual pays a price for the utility of the good equal to the utility derived. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் அந்த பொருள்லேருந்து அவருக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருளோட விலையை கொடுப்பாரு. அப்போ அந்த பொருளோட விலையை வச்சு நம்ம அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். Marshall states that utility can be measured indirectly using the measuring rod of money. ஸோ மார்ஷல் சொல்கிறாரு, ஒரு பொருளோட யூட்டிலிட்டி எதை வச்சு மெஷர் பண்ண முடியும்? அந்த பொருளோட விலையை வச்சு. அப்போ அந்த பொருள் அதிகமாக நம்மளுக்கு யூசேஜ் ஆச்சுன்னா அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அந்த பொருளோட யூசேஜ் கம்மியாக இருந்ததுன்னா அதோட வேல்யூ அது கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 1 கிராம் கோல்டு வாங்கினா இட் காஸ்ட் மோர் தேன் for 10,000, 5,000. At the same time, if you get one biscuit packet, the cost of biscuit packet is only 10 rupees. அப்போ இதோட யூட்டிலிட்டியை, இதோட ப்ரைஸை வச்சு அதோட யூட்டிலிட்டியை we can assess. That is the statement of Marshall. So now let us take up the next heading is a price. What is meant by price? Price is the value of the good expressed in terms of money. So price, economics la adutha term enadhu? So far we have discussed about the utility. Now let us discuss about next one after the other terms. First let us take up price. Price na oru poruloda vela. That is called price. Price of a good is fixed by the force of demand for and supply of the commodity. So ஒரு ப்ரைஸோட விலை எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை குறைவாக இருந்ததுன்னா பொருளோட விலை அதிகம். That is the price. Price determines what goods are to be produced and in what quantity. ஸோ விலை தான் ஒரு நாட்டில் என்ன பொருளை அதிகமாக உற்பத்தி பண்ணலாம், எந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த பொருளை அதிகமாக உற்பத்தி பண்ணுவோம். அப்போ ப்ரைஸ் தான் டிட்டர்மைன்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி கமாடிட்டி. It also decides how the goods are to be produced. ஸோ பொருள் தான் ஒரு நாட்டில் என்ன மாதிரியான பொருளை மக்களுக்கு தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும், என்ன மாதிரியான குவாலிட்டியில் ப்ரொடக்ஷன் பண்ணணும், இது எல்லாமே நிர்ணயிக்கிறது ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் டிட்டர்மைன்ஸ் அ
production of the commodity, how much to be produced, what type of good must be produced, for whom it must be produced, everything would be decided only based on the price. Next, let us see the market. Generally, market means a place where commodities are bought and sold. மார்க்கெட்டுங்கிறது என்ன, பொருளை வாங்குறதும் விற்கிற ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிற ஒரு இடத்துக்கு பேர் தான் மார்க்கெட். அங்கே யார் இருப்பாங்க, பையர்ஸும் செல்லர்ஸும் இருப்பாங்க. பொருளை விற்க வந்தவங்க இருப்பாங்க, பொருளை வாங்க வந்தவங்க இருப்பாங்க. But in economics, it represents where buyers and sellers enter into an exchange of goods and services over a price. ஸோ பொருளை விற்க வந்தவங்களும் இருப்பாங்க மார்க்கெட்டில், பொருளை வாங்க வந்தவங்களும் இருப்பாங்க. அங்கே ப்ரைஸ் இருக்கும். ப்ரைஸ் இல்லாமல் யாரும் சும்மா எந்த பொருளையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பொருளை வாங்க வந்தவங்க விலை சொல்லுவாங்க, பொருளை விற்க வந்தவங்க விலை சொல்லுவாங்க, பொருளை வாங்க வந்தவங்க அந்த விலையை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. ஸோ buyers and sellers would be there will be a price for a commodity, it would be sold in the market, that is called marketplace. ஸோ பொருளை வியாபாரம் பண்ணுற இடம். காஸ்ட் என்ன, ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஆகிற செலவுக்கு பேர் காஸ்ட். காஸ்ட் refers to the expense incurred to produce or acquire a given quantum of the good together with revenue. It determines the profit gained or the loss incurred by a firm. காஸ்ட்டுங்கிறது பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகிற செலவு. உற்பத்தி பண்ணுற செலவை விட அதிகமான விலைக்கு அந்த பொருளை விற்றா தான் அந்த தொழில் நிறுவனத்துக்கு லாபம். உற்பத்திக்கு ஆகிற செலவை விட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபவுண்டன் பென் விற்கிறோம், அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே வந்து 40 ருபீஸு. அப்போ அது வந்து 100 ருபீஸ்க்கு விற்றா தான் லாபம். 40 ருபீஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ண பெண்ணை 30 ருபீஸ்க்கு விற்றா கிரேட் லாஸ் ஃபார் தேம். இதுவே 100 ருபீஸ்க்கு விற்றா தேல் கெட் ப்ராஃபிட். ஸோ தட் இஸ் அ காஸ்ட். காஸ்ட் மீன்ஸ் த மணி இன்கர்ட் ஃபார் ப்ரொடியூசிங் த கமாடிட்டி இஸ் கால்ட் காஸ்ட். நெக்ஸ்ட் டேர்ம் ரெவென்யூ. வாட் யூ மீன் பை ரெவென்யூ, நம்மளுக்கு வர வருமானத்துக்கு பேர் தான் ரெவென்யூ. ரெவென்யூ இஸ் இன்கம் அப்டைன்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் அ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். டோட்டல் ரெவென்யூ அப்படின்னா என்ன, நம்ம மொத்தமாக எத்தனை டசன் பேனா அன்றைக்கி விற்றுருக்கோமோ அதுக்கு பேர் டோட்டல் ரெவென்யூ. ஸோ டோட்டல் ரெவென்யூ ரெப்ரசன்ஸ் த மணி அப்டைன்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் ஆல் த யூனிட் ஆஃப் அ கூட்ஸ். தஸ் டோட்டல் ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு P into Q. P na price of the commodity, Q na quantity. அப்போது ஒரு பேனா 100 ரூபானா அன்னைக்கு எத்தனை பேனா விற்றுருக்கோம், எத்தனை டசன் விற்றுருக்கோம், அதை தான் கால்ட் அஸ் டோட்டல் ரெவென்யூ. P price into quantity. Where TR is the total revenue, P is the price per unit of the good and Q is the total quantity of the goods sold. ஸோ டோட்டல் ரெவென்யூனா அன்றைக்கி மொத்தம் எத்தனை டசன் பேனா விற்றுருக்கோம் அதுதான் டோட்டல் ரெவென்யூ. அன்றைக்கி அந்த வருமானம் தான் டோட்டல் ரெவென்யூ. ப்ரைஸுங்கிறது ஒரு பேனாவோட விலை, ஒரு பேனாவோட விலை 100 ரூபா. அன்றைக்கி எத்தனை பேனா விற்றுருக்கோம், 100 பேனா விற்றுருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் டோட்டல் ரெவென்யூ. நெக்ஸ்ட் let us see equilibrium diagram. Already I explained about the equilibrium. Equilibriumனா என்ன, பையரும் செல்லரும் ஒத்துக்கிட்ட ஒரு விலைக்கு பேர் தான் equilibrium. ஸோ இந்த equilibrium ஸ்டேஜில் quantity demanded by the consumer will be equal to the quantity supplied by the seller. ஸோ செல்லரும் பையரும் ஒத்துக்கிட்ட ஒரு விலை, அந்த பர்டிகுலர் equilibrium ப்ரைஸில் quantity demanded will be equal to the quantity supplied. Already I explained very clearly with the help of the diagram on the board. Stable equilibrium. Professor Stigler states that equilibrium is a position from which there is no net tendency to move. Its absence is referred to as disequilibrium. Disequilibrium என்ன, ஈக்குலிபிரியம்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்ட ஒரு விலை. டிஸ்ஈக்குலிபிரியம்னா ஃபார் எக்ஸாம்பிள் செல்லர் ஒரு கிலோ மாம்பழம் 1 ரூபாங்கும் போது செல்லர் ரெடியாக இல்லை. எதுக்கு, பையர் 5 கிலோ கேட்குறாரு, ஆனால் செல்லர் 1 கிலோ தான் கொடுக்குறாரு. ஏன்னா 1 கிலோ மாம்பழம் 1 ரூபாங்கும் போது செல்லருக்கு ரொம்ப லாஸு. பையருக்கு அட்வான்டேஜ், 1 கிலோ மாம்பழம் 1 ரூபானா அவர் 5 கிலோ வாங்கலாம்னு நினச்சாரு. ஆனால் செல்லர் விலை ரொம்ப குறைவாக இருக்குன்னு 1 கிலோ மாம்பழம் 1 ரூபாங்கும்போது he is ready to sell only 1 kilogram. இதுக்கு பேர் தான் டிஸ்ஈக்குலிபிரியம். ஏன்னா பையர் 5 கிலோ வாங்கலாம்னு நினைக்கிறாரு அந்த விலையில், ஆனால் செல்லர் is ready to sell only 1 kilogram. This is called disequilibrium where the buyer and seller are not compromised. Consumer's equilibrium occurs when he gets maximum satisfaction. The equilibrium of the producer occurs when he gets maximum profit.
So a resource is in equilibrium when it gets fully employed and gets its maximum payment. Thus static equilibrium is based on given and constant prices, quantities, income, technology and population etc. Static equilibrium கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் எதை பொறுத்து இருக்குது, அந்த ஒரு பொருளோட விலை கான்ஸ்டண்ட்டாக விலை ஏறுறது இறங்கு. இப்போ மேங்கோ எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு மேங்கோனா 10 ரூபா தான், கிலோ 10 ரூபா. அது மாதிரி கான்ஸ்டண்ட்டாக விலை இருக்கணும். குவான்டிட்டி சப்ளை எப்பவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். மக்களுடைய வருமானம் ஈக்குவலாக இருக்கணும். டெக்னாலஜி, பாப்புலேஷன் க்ரோத்து எல்லாமே ஒரே ஈக்குவலாக ஈவனாக இருந்ததுன்னா there will be a equilibrium that is called constant equilibrium. See this diagram which I have explained already. X-axis denotes quantity and supply, then Y-axis denotes the price. For example, இப்போ quantity and supply, 0m is the quantity supplied and quantity demanded, 0 y is the price. பார்த்தீங்கன்னா price. ஸோ quantity supplied quantity demanded ஈக்குவலாக இருக்குது. எந்த ப்ரைஸில் கிலோ 3 ரூபானா குவான்டிட்டி சப்ளைடும் குவான்டிட்டி டிமாண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது இந்த எஸ் லைனும் டி லைனும் மீட் பண்ணுற இடம் தான் இ, தட் இஸ் கால்டு ஈக்குலிபிரியம். டிங்கிறது டிமாண்ட். நவ் த டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு சப்ளை அட் த பாயிண்ட் இ. அப்போது 3 கிலோ, ஒரு கிலோ 3 ரூபானா பையர் இஸ் ரெடி டு பர்ச்சேஸ் 3 கிலோகிராம், செல்லர் இஸ் ஆல்சோ ரெடி டு செல் 3 கிலோகிராம் ஆஃப் மேங்கோ. அப்போ குவான்டிட்டி டிமாண்டட் 3 kg, quantity supplied 3 kg. எந்த விலையில்? கிலோ 3 ரூபா. So this is the equilibrium price where the demand is equal to supply, where the buyer's demand is equal to the seller's quantity, supplied quantity. Both will be equal at this point. That is called equilibrium point. I think this diagram you would understood very clearly. Already boardல போட்டு நான் explain பண்ணேன். ஒரு கிலோ மாம்பழம் 1 ரூபானா பையர் 5 கிலோ வாங்க ரெடியாக இருக்கார், ஆனால் செல்லர் 1 கிலோ தான் சேல் பண்ண ரெடியாக இருக்கார். 1 கிலோ மாம்பழம் 2 ரூபானா பையர் 4 கிலோ தான் வாங்க ரெடியாக இருக்காரு, செல்லர் 2 கிலோ தான் செல் பண்ண ரெடியாக இருக்காரு. 1 கிலோ மாம்பழம் 3 ரூபானா தான் பையர் 3 கிலோ வாங்க ரெடியாக இருக்காரு, செல்லரும் he is happy to sell 3 kilogram of mango. அப்போ அந்த 3 rupees தான் called as equilibrium price where the demand is equal to supply, which would be already I have explained. Now let us see the next one, that is called particular equilibrium and general equilibrium. particular equilibrium என்ன, ஒரு பர்டிகுலர் பொருளை வாங்குறதுக்கு, இப்போ மேங்கோ வாங்குறதுக்காக போனோம் இல்லையா, அந்த மேங்கோ விலையை ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா. அப்போ ஒரு மேங்கோ 3 ரூபாங்கும் போது, ஒரு கிலோ 3 ரூபாங்கும் போது பையரும் சிலரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விற்கிறாங்க வாங்குறாங்க. அதுக்கு தான் கால்ட் அஸ் பர்டிகுலர் ஈக்குலிபிரியம். ஒரு பர்டிகுலர் பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுக்கு பேர் தான் பர்டிகுலர் ஈக்குலிபிரியம். அண்ட் ஈக்குலிபிரியம் வென் இட்ஸ் pertain to a single variable ஒரு commodity may be called as particular equilibrium. And equilibrium on the other hand when it relates to numerous variables or even the economy as a whole may be called as general equilibrium. எல்லா பொருளும் ஒட்டுமொத்தமாக எல்லா பொருளுமே சரியான விலைக்கு பையரும் செல்லரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு டிமாண்ட் மஸ்ட் பி ஈக்குவல் டு சப்ளை அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கால்ட் அஸ் general equilibrium. ஸோ பர்டிகுலர் ஈக்குலிபிரியம்னா ஒரு கமாடிட்டிக்குள்ள விலை. general equilibriumனா the demand quantity demanded must be equal to quantity supplied in for all the commodities. That is called general equilibrium. So the general equilibrium that means includes the economy as a whole. Next let us take up the next word, income. What do you mean by the term income? Income represents the amount of monetary or other returns either earned or unearned, small or big, acquiring over a period of time to an economic unit. Income என்ன, ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்மளுக்கு வர வருமானம் குறைவாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் பர்டிகுலர் பீரியடில் ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு பேர் தான் கால்ட் அஸ் இன்கம். Nominal income refers to income expressed in terms of money. It is termed as a money income. So nominal income என்ன, நம்ம சம்பாதிக்கிற பணம். It is called nominal income. Real income is the amount of goods that can be purchased with money as income. ஸோ நாமினல் இன்கம்னா நம்மளுக்கு வர மணி வருமானம் கேஷு. ரியல் இன்கம்னா நம்மக்கிட்ட வர வருமானத்தை வச்சு நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், என்னென்ன பொருளுக்காக செலவு பண்ணியிருக்கோமோ அதுக்கு பேர் தான் ரியல் இன்கம்.
So this real income, it is the purchasing power of income which is based on the rate of inflation. So the real income எதை பொறுத்து determine பண்ணுறோம்? rate of inflation, விலைவாசி ஏற்றம், அதை பொறுத்து நம்ம ரியல் இன்கம் இருக்கோம். அப்படின்னா விலைவாசி அதிகமானால் நம்ம வாங்குறத குறைச்சிக்குவோம், விலைகள்லாம் விலைவாசி கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வாங்குறத அதிகப்படுத்துவோம். ஸோ திஸ் ரியல் இன்கம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் ரைஸ் இன் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். Next, let us see the economics, its method, facts, theories and laws. Methods of economics என்னென்ன? deduction and induction. Like any other science, economics also has its laws or generalization. These laws govern the activities in the various divisions of economics such as consumption, production, exchange and distribution. So economic activity ல எல்லாத்துலயுமே இந்த மெத்தட் டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன் மெத்தட் ஏதோ ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன? பொருளாதார நடவடிக்கைகள் என்னென்ன? கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். கன்சப்ஷனை நம்ம பொருளை வாங்கி பயன்படுத்துறது, ப்ரொடக்ஷன்னா பொருளோட உற்பத்தி, எக்ஸ்சேஞ்சுனா பொருளை மார்க்கெட்டில் விற்கிறது, டிஸ்ட்ரிபியூஷனாக கன்சியூமர்ஸ்க்கு போய் சேர்றது. இது எல்லாமே தான் கால்ட் அஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலையுமே we have to follow either deduction method or induction method. டிடக்ஷன்னா ஏன் எதற்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது, டிடக்டிவ் ஏஜென்ட் மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி அந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டிடக்ஷன் மெத்தட். இண்டக்ஷன் மெத்தட்னா ரீசன், வை இட் ஹேப்பன் அப்படின்னு அதுக்கு ரீசன் கண்டுபிடிக்கிறது, கொஸ்டின் எடுப்பது, இட் இஸ் கால்ட் இண்டக்ஷன். ஸோ எல்லா பொருளாதார ஆக்டிவிட்டீஸும், எல்லா எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கன்சப்ஷன், ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆல் தீஸ் ஆர் based on either deduction or induction method. Now let us see the variations. Deductives versus inductive. Deductive என்ன? theory, hypothesis, observation, confirmation. Inductive method என்ன? theory, tentative hypothesis, pattern, observation. hypothesis என்ன? இங்கே hypothesis approximate அப்படின்னு அர்த்தம். tentative தற்காலிகமாக இருக்கிற வேலை, அந்த வேலை வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, அது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால் டென்டேட்டிவ் ஹைப்போதசிஸ். இங்கே ஹைப்போதசிஸ் மெத்தட். இங்கே என்ன பண்ணுவோம்? டிடக்ஷன் மெத்தடில் அப்சர்வ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவோம், கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஒரு தியரியை எடுத்து அனலைஸ் பண்ணி அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி கடைசியாக நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். அதுதான் டிடக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தடில் என்ன பண்ணுவோம்? ஒரு டென்டேட்டிவாக அதை அனலைஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் எல்லாம் கொஸ்டின் பண்ணி நம்ம இதை அப்சர்வ் பண்ணுவோம், எப்படி நடந்துச்சுன்றத ஒரு அப்சர்வேஷன் பண்ணுவோம். தட் இஸ் கால் இண்டக்டிவ் மெத்தட். எக்கனாமிக்ஸ் யூஸ் டூ மெத்தட்ஸ், டிடக்ஷன் அண்ட் இண்டக்ஷன். Deductive method of economics analysis. Now let us see how the deductive method can be used. Deductive method of economics analysis, it is also named as a analytical or abstract method. So deductive method க்கு இன்னொரு பேர் என்ன? analytical or abstract method. It consists in deriving conclusion from general truth. ஸோ ஒரு ஜென்ரலாக நடக்கிற ஒரு உண்மையிலிருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். It takes a few general principles and applies them to draw conclusion. ஸோ பொதுவான ஒரு கருத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். The classical and the neoclassical school of economists notably recorded, that means the classical economists, the neoclassical and classical economists like Ricardo, Senior, J.S. Mill, Malthus, Marshall, Pigou, all these economists applied the deductive method in their economic investigations. அப்போ இந்த எல்லா ரிகார்டோ, ஜேஎஸ் மில்ஸ், மால்தூஸ், மார்ஷல், பிகோ இவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க? அவங்களுடைய எக்கனாமிக் ஐடியாவில் they have adopted only deductive method. deductive method inductive method ஏதோ ஒன்று நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டியில் எதை அப்ளை பண்ணியிருக்காங்க? deductive method தான் they have applied. இப்போ இந்த deductive method steps என்ன? let us discuss one after the other. The steps of deductive method. First step, the analyst must have a clear and precise idea of the problem to be inquired into. ப்ரிசிஸ்னால் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ அந்த யார் அனலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம பண்ண போகிற ப்ராப்ளத்தோட இது கான்ஸ்டண்ட்டாக தெரியணும், ஐடியா இருக்கணும். Second, the analyst clearly defines the
டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் யூஸ்ட் இன் த அனாலிசிஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸில் யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் டேர்ம்ஸுக்கு அவங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்தர் அசம்ஷன்ஸ் ஆஃப் த தியரி ஆர் டு பி ப்ரிசஸ். அந்த தியரியோட அசம்ஷன் ஒவ்வொரு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் ஒவ்வொரு லாக்கும் ஒரு அசம்ஷன் இருக்கும். அசம்ஷன் என்ன, இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இந்த லா அப்ளிகபிள் அப்படிங்கிறது தான் அசம்ஷன். ஸோ அந்த தியரியோட அசம்ஷனை அவர் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். யார் இந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த தியரியோட அசம்ஷன் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். that means this deductive methods is a hypothesis from the assumption taken. They must be decides to take hypothesis assumption. Hypothesis naale approximate nu artham. They decided to have a hypothesis assumption. Assumption ங்கிறது என்ன, சயின்ஸ் மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் மாதிரி எக்கனாமிக்ஸில் எல்லா லாவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். அப்படின்னா ஒரு யூகம், தட் இஸ் கால்ட் assumption. So they have to take assumption of the law. Hypothesis should be verified through direct observation of the events in the real world and through statistical methods. There exists an inverse relationship between price and quantity demanded on goods. So இங்கே hypothesis assumption என்ன, பொருளோட விலை ஏறினா டிமாண்ட் குறையும், பொருளோட விலை குறைஞ்சா டிமாண்ட் அதிகரிக்கும், இதுதான் அசம்ஷன். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும், ஸோ தட் இஸ் அ வைஸ் வர்சா. விலை ஏறிச்சுன்னா மக்கள் வாங்குறத குறைச்சிக்குவாங்க, விலை குறைஞ்சா மக்கள் அதிகமாக வாங்குவாங்க, இதுதான் ஹைப்போதெட்டிக்கல் அசம்ஷன். தே ஷுட் கம் டு எ கன்க்ளூஷன் தட் தேர் மஸ்ட் பி எ hypothetical assumption. These are the steps followed in the deductive method. Now let us take up the inductive method. Inductive method is also called as a empirical method, is adopted by the historical school of economics. So neo school and neo classical school में இந்த மாதிரி மெத்தட் அடாப்ட் பண்ணாங்க, டிடக்டிவ் மெத்தட். இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் அந்த பீரியடில் இருந்த எக்கனாமிக்ஸ் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க, இண்டக்டிவ் மெத்தட். இட் இன்வால்வ்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரீசனிங் ஃப்ரம் த பர்டிகுலர் ஃபேக்ட் டு ஜென்ரல் பிரின்சிபல். ஸோ ரீசனிங் ஆஃப் ஹேப்பனிங்ஸ், ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்களே அதுதான் கால்ட் அஸ் அ இண்டக்டிவ் மெத்தட். ஸோ எக்கனாமிக் ஜென்ரலைசேஷன்ஸ் ஆர் டெரைவ்ட் இன் த மெத்தட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். இண்டக்டிவ் மெத்தடில் முதல்ல என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பெரிமெண்டேஷன், அடுத்தது அப்சர்வேஷன், அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். தீஸ் ஆர் த 3 மெத்தட்ஸ் இன்வால்வ் இன் தி இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அதை பற்றின விவரங்களை எல்லாம் முதல்ல சேகரிக்கிறாங்க. தீஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச்ட் அண்ட் த ஜென்ரல் கன்க்ளூஷன் ஆர் ட்ரான் ஃப்ரம் தெம். அதை ஆர்டராக இயர் வைஸாக ஆர்டராக ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. Then by observing the data conclusions are easily drawn. So பழங்காலத்தில் ராஜாக்கள் எப்படி ரூல் பண்ணாங்க, என்னென்ன மாதிரியான குற்றங்களுக்கு என்ன மாதிரியான தீர்வு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆர்டரை அரேஞ்ச் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வர்றது, that is called conclusion. Generalization of the data and then hypothesis formulation. ஸோ இங்கேயுமே என்னது, டேட்டா ஜென்ரலாக இருக்குது, அப்புறம் தேர் கம் டு ஹைப்போதெட்டிக்கல் ஃபார்முலேஷனாக ஒரு யூகம் ஒரு அசம்ஷனுக்கு தே ஆர் கம்மிங். தென் ஸ்டெப் 4 வெரிஃபிகேஷன் ஆஃப் தி ஹைப்போதிசிஸ். அப்போது இது இப்படி தான் நடந்ததா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது தான் 4வது ஸ்டெப்பு. அதுக்கு இந்த 4th ஸ்டெப்புக்கு there is a sayings, there is a law given by Engels. According to Engels' law, the proportion of total expenditure incurred on food items declines as total expenditure goes on increasing. என்ன சொல்கிறாரு, 4th ஸ்டெப்பு, ஃபுட்டுக்காகிற செலவு அதிகரித்ததுனால இப்போது அதுக்கு ஃபுட்டுக்கு மட்டும் பண்ணுற செலவை குறைச்சிக்கிட்டாங்க. தட் இஸ் த சொல்யூஷன். அக்கார்டிங் டு whom? Engels' law. ஸோ ஏங்கல்ஸுங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த இண்டக்டிவ் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு ஏன் ரொம்ப செலவாகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா ஃபுட்டுக்கு தான் அதிகமாக செலவாகுது, அப்போ ஃபுட்டுக்கு பண்ணுற செலவை குறைச்சிட்றோம். வருமானம் இருக்கோ இல்லையோ ஃபுட்டுக்கு நம்ம பண்ணுற செலவை குறைச்சிக்கிறோம். இதுதான் they are come to a conclusion. அப்போ இதனால் ஃபுட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுறதுனால தான் ஓவராக செலவாகுது, அப்போ ஃபுட்டுக்கு பண்ணுற செலவை குறைச்சிக்கிறோம். This is the conclusion arrived by them according to the Engels' law. So the proportion of total expenditure incurred on food item declines as total
expenditure goes on increasing. ஸோ மொத்த செலவு அதிகமாக போயிட்டே இருக்கிறதுனால சாப்பாட்டுக்காகிற செலவை குறைச்சிட்டோம். in order to reduce the expenditure, நம்மளுக்கு வருமானம் அதிகரிச்சதோ அதிகரிக்கல, that is called which is proximity for income. வருமானம் இருக்கோ இல்லையோ அதிகரிச்சதோ இல்லையோ அதை ப்ராக்சிமினா வருமானத்தை பற்றி நம்ம கவலை இல்லை. வருமானம் அதிகமாச்சா குறைஞ்சதோ அதை பற்றிலாம் கவலை இல்லை. அதிகமாக செலவாகிறனால சாப்பாடு செலவை குறைச்சிக்கிறோம். that is the conclusion they derived finally. So, according to inductive method. So economists today are of the view that both these methods are complementary. So ஒரு சிலர் neoclassical people deductive method தான் குடுங்கறாங்க. These historical people inductive method தான் பெஸ்ட்ங்கறாங்க. But at present economists they decided that both deductive and inductive, both the methods are complementary to each other at this modern economic world. So Alfred Marshall has rightly remarked, inductive and deductive methods are both needed for scientific thoughts as the right and left foot are both needed for walking. So Alfred Marshall என்ன சொல்றாரு, எப்படி நம்ம இடது காலம் வலது காலம் ரெண்டும் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு தேவையோ அது மாதிரி deductive method inductive method both the methods are essential for the present day economics. That is the statement of Alfred Marshall. Now let us see the economic facts theory. Using the method, the economists observe facts such as changes in the price of the commodity. Similarly, the quantity demand of that commodity also varies. So, ஒரு பொருளை நம்ம வாங்கணும்னா அந்த பொருளோட டிமாண்ட் வேரி ஆச்சுன்னா அந்த பொருள் விலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிமாண்டு வேரி ஆகும். விலை அதிகரித்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமேட்டோட விலை 10 ரூபீஸ்னால் நம்ம 5 கிலோ வாங்குவோம். இதுவே டொமேட்டோட விலை 50 ரூபீஸ்னால் பையர் என்ன பண்ணுறாரு, 1 கிலோ 50 ரூபா தான் கொண்டு போகிறாரு. அப்போ ஒரே 1 கிலோ தான் வாங்கிட்டு வருவார். அப்போ இந்த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீசஸ், த டிமாண்ட் டிக்ரீசஸ். when the price of the commodity reduces, demand increases. இதுதான் called as a vice versa. இதுக்கு பேர் தான் inversely related. விலை ஏறுனா தேவை குறையும், விலை குறைஞ்சா தேவை அதிகரிக்கும். that is called inversely related. So and he observes these movements and comes up with a theory that these two movements are inversely related. When the price increases, the quantity demanded of the commodity decreases and vice versa. Vice versa na opposite நடக்குது. Thus he formulates his theory of demand. So theory of demand பொறுத்த வரைக்கும் பொருளோட விலை குறைஞ்சா டிமாண்ட் அதிகரிக்கும், பொருளோட விலை ஏன்னா டிமாண்ட் குறையும். He tests his theory by collecting further facts, and when his theory stands the test of time and obtains universal acceptance, the theory is raised to the status of law. அப்போ ஒரு தியரி அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கும் போது எக்கனாமிக்ஸில் அது லாவாக மாறிடுது. நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லா. now let us see about the nature. ஸோ ஒரு தியரி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு கோட்பாடு லாவாக எப்போ மாறுது, அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கும் போது அது லாவாக மாறிடுது. now let us see the nature of economics law. A law expresses a causal relation between two or more than two phenomena. Marshall states that the economic laws are statement of tendencies, and those social laws which relate to those branches of conduct in which the strength of the motives cheerfully concerned can be measured by money price. ஸோ மார்ஷல் என்ன சொல்கிறாரு, லாங்கிறது என்ன, மனுஷனுடைய டெண்டன்சி தான் லா. அது அவனுக்கு சாதகமாக இருந்ததுனாக்க அதை அவன் யூஸ் பண்ணிக்குவான். அப்போ இந்த லா இதை பொறுத்திருக்கு மனுஷனுடைய இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம எந்த பொருளையுமே நம்ம எதை வச்சு வாங்குவோம், விலை குறைவாக இருந்தால் அதிகமாக வாங்குவோம். ஸோ நம்மளுடைய tendency எதை பொறுத்திருக்கு, depends upon the price of the commodity. So the our law, our interest would be measured by the price of a money. In natural science, a definition result in expected to follow from a particular cause. In economic science, the laws functions with the cause and effect. The consequence predicted by the data necessarily and invariably follow. ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் ஒரு பொருளோட விலை ஒரு லா எதை பொறுத்து இருக்குது, அந்த பொருள் கம்மியாக விற்றா அதிகமாக வாங்குவோம், அதிகமாக விற்றா கம்மியாக வாங்குவோம். இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ the consequence predicted by the data necessarily and invariably follow. However, economic laws are not as precise and certain as the law in the physical science.
ப்ரிசிஸ்னா கான்ஸ்டண்ட்டாக நிலையாக இருக்காதுன்னு அர்த்தம் தான் கால்ட் அஸ் ப்ரிசிஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் லாஸ் எல்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி நியூட்டன்ஸ் லா மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா எக்கனாமிக்ஸ் லாஸ் எல்லாமே இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைக்காலஜி ஆஃப் த ஹியூமன் பிஹேவியர். அதனால் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அந்தந்த பீப்புளோட மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த லாஸ் மாறும். அதனால தான் சொல்லுவோம் ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக, தட் இஸ் கால்ட் ஹைப்போதெட்டிக்கல். ஸோ மார்ஷல் ஹோல்ட்ஸ் த opinion that there are no laws of economics which can be compared for precision with the law of gravitation. ஸோ சயின்ஸில் இருக்கிற கிராவிடேஷனல் லா மாதிரி எக்கனாமிக்ஸில் எந்த லாவுமே கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ் த ஐடியா ஆஃப் திஸ் மார்ஷல் regarding the law of nature, that means law of the fact which we have discussed in the economics. Now let us see the importance of microeconomics. So far we have discussed about the law of nature of the economics. Now let us discuss about the importance of microeconomics. To understand the operation of an economy, to provide tools for economic policy, to examine the conditions of the economic welfare, efficient utilization of resources, useful in international trade, useful in decision making, optimal resource allocation, basis for production, price determination. These are all included in the term microeconomics. A physical scientist carrying out controlled experiments in his laboratory can test the scientific laws very easily by changing the condition obtaining there. Changes in economic science cannot be brought about easily. ஸோ ஒரு ஃபிசிக்கல் சயின்ஸில் ஒரு லாவில் ஒரு சேஞ்ச் வரணும்னா ஒரு சயின்டிஸ்ட்டு அவரோட லேபில் இந்த கெமிக்கலையும் மாற்றினா இது வரும்னு அவர் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் எக்கனாமிக்ஸ் லா இட் இஸ் நாட் ஸோ, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த crores and crores of the interest of a consumer. ஸோ எக்கனாமிக்ஸ் லா ஃபிசிக்கல் லா லேபில் மாற்றுற மாதிரி எக்கனாமிக்ஸ் லாவை ஒரு சிங்கிள் எக்கனாமிஸ்ட் cannot be changed. Changes in economic science cannot be brought about easily. As a result, prediction regarding human behavior is likely to go wrong. There are expectations to the law of demand. Thus, economic laws are not inviolable. So, physical science லாவை மாற்றுற மாதிரி எக்கனாமிக்ஸ் லாவை நம்ம ஈஸியாக ஒரு சிங்கிள் பர்சன் மாற்ற முடியாது. ஏன்னா இட் டீல்ஸ் வித் த பிஹேவியர் ஆஃப் அ கன்சியூமர். ஒரு கன்சியூமரோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து இருக்கனால இட் இஸ் நாட் சேஞ்சபிள் ஈஸிலி லைக் லா ஆஃப் ஃபிசிக்கல் சயின்ஸ். As unpredictability is invariable associated with the economic laws, Marshall compares them to the law of tides. Just as it cannot be predicted and said with a certain that high tides would flow low tide, unpredictability prevails in economics. Human behavior is volatile. Economic laws are not assertive but they are inductive. So according to Marshall, ஹியூமன் லாஸ்லாம் இது மாதிரி டைட்ஸ் மாதிரி எப்போ திடீர்னு டைட்ஸ் அதிகமாக ஹை டைடு வரும், எப்போ லோ டைடு வரும்னு கடலில் நம்ம சொல்லவே முடியாது. அது மாதிரி ஹியூமன் லாஸ், தட் மீன்ஸ் எக்கனாமிக்கல் லாஸ் எல்லாமே இட் இஸ் அன்பிரடிக்டபிள். எப்போ எந்த லா அப்ளிகபிள் ஆகும், கன்சியூமரோட பிஹேவியர் எப்படி இருக்கும், பொருளோட சப்ளை எப்படி இருக்கும், எதையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் லைக் எ டைட்ஸ். Laws are not assertive but they are inductive. The law of demand, for example, states that other things remains the same. The quantity demand of a commodity increases as its price decreases and vice versa. ஸோ மற்ற எல்லாம் எதுவுமே கன்சியூமரோட வருமானம் அதிகரிக்கல குறையில எதுவுமே ஆகலை. ஆனால் லா ஆஃப் டிமாண்டில் என்ன சொல்கிறோம், if the price increases demand decreases, if the price decreases demand increases. பொருளோட விலை திடீர்னு ஏறிச்சுன்னா பொருள் வாங்குறத குறைச்சிக்கிறோம். ஒரு கிலோ தக்காளி 10 ரூபானா நம்ம 5 கிலோ வாங்குகிறோம். இதுவே ஒரு கிலோ தக்காளி 50 ரூபானா 1 கிலோ தான் வாங்குவோம். இப்போ பொருளோட விலை அதிகரித்தா வாங்குறத குறைச்சிக்குவோம். தட் இஸ் கால்டு லா ஆஃப் டிமாண்ட். த யூஸ் ஆஃப் தி அசம்ஷன் அதர் திங்ஸ் ரிமைன் த சேம். ஸோ இந்த கண்டிஷனில் அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் சேம். இன் எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் தி Citrus Perivas, that is he is a great economist. In economics makes the economic laws hypothetical. It might be argued that the laws in other sciences can also be called hypothetical. அப்போ எக்கனாமிக்ஸில் எல்லா லாவுமே ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னா approximately calculated, that is called assumptionல பண்ணுறது தான் hypothetical.
It should be admitted, however, that in the case of economics, the hypothetical elements in its laws are a little less pronounced than in the laws of the physical scientists. But since money is used as the measuring rod, laws in economics are more exact, precise and accurate than the other social science. So, எக்கனாமிக்ஸ் லாஸ் எல்லாமே பொருளை மணியை வச்சு அசஸ் பண்ணுறோம். ஒரு பொருளோட வேல்யூ, ஒரு பொருளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? அந்த பொருளோட விலையை வச்சு. அதனால் எக்கனாமிக்ஸ் லா எல்லாமே இட் இஸ் ஹேவிங் எ மெஷரிங் ராட், தட் இஸ் மணி. So money is the measuring rod of the assessment of the value of the commodity. So it is precise and accurate than the other social. So மற்ற சயின்ஸில் இருக்கிறத விட எக்கனாமிக்ஸில் லா கொஞ்சம் what to say, it is will be exact, because here it is based on money. As the value of the measuring rod money is not constant, there is always a hypothetical element surrounding the law of economics. அப்போ பணத்தோட வேல்யூ கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியே இருந்ததுன்னா மெஷரிங் ராட் ஆஃப் மணியும் கரெக்டாக இருக்கும். இப்போ பணத்தோட வேல்யூ மாறுச்சுன்னா there will be a change in the satisfaction, that is the measuring law. So some economic laws are simple. Tourism, for example, saving is a function of income. Another example of tourism is human wants are unlimited. So இது பாருங்க, இதுதான் எக்ஸாம்பிள். சேவிங்ஸ், நம்மளுடைய பணம் வந்து சேமிக்கணும், அது வந்து நம்மளுடைய வருமானத்தில் நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறது இது ஒரு கான்ஸ்டன்ட் லா. அதே மாதிரியே நம்மளுடைய தேவைகள் வந்து அன்லிமிட்டெட், இதெல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் எப்போவுமே மாறாதது. ஸோ தீஸ் லா இஸ் அ கான்ஸ்டன்ட் இன் எக்கனாமிக்ஸ். Our income must be saved, some portion of our income must be saved, and our wants are unlimited. These are all a constant laws in economics. So இந்த லாலாம் எப்போவுமே மாறாதது. இது மணி பணத்தோட வேல்யூ ஏறினாலோ இறங்கினாலோ இது மாறாதது. So these are all the some of the constant laws are found in the economics.